நீங்கள் இன்று இரவு பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூலுக்கு வஹி அறிவித்தார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று தன்னோடு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை மறுக்க வைத்திருந்தார்கள். இரவின் பிற்பகுதியில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் ஒரு ஆளை தேர்வு செய்து ரசூலின் வீட்டை சுற்றி நிற்க வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி உருவிய வாளோடு முழு மக்காவின் அத்தனை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் விடிந்து வீட்டை விட்டு வெளியேறுவார்களேயானால் அவர்களை அங்கேயே கொலை செய்து விட வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ற திட்டத்தோடு ஒரு பெரிய முயற்சி செய்து ஆள்கள்லாம் நிற்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா எட்டி பார்க்கிறார்கள். சந்திரனுடைய வெளிச்சத்தில் அவர்களின் வாள் அப்படி மின்னிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் சுற்றி நிற்கிறார்கள். ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதஷ்டப்படல. இப்ப நம்மளை கொலை செய்யறதுக்காண்டி பள்ளியாக்களை சுற்றி ஆள்கள் உருளி அருவாளோட வாளோட நிற்கிறாங்களா, என் மனசு எப்படி இருக்கும், எவ்வளவு பயமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படவில்லை, தைரியமாக இருந்தார்கள், அச்சப்படவே இல்லை. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லாஹ் சொல்றான். சாலிஹீன்களாகிய இறை நேசர்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தத்துணை நபிமார்களுக்கு முத்தாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் எட்டி பார்த்துட்டு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க என் படுக்கையில படுத்துக்கங்க, நீங்க நான் படுத்திருந்த இந்த படுக்கையில படுத்துக் கொள்ளுங்க. என்ன, இந்த மக்காவாசிகள் என்னை கொலை செய்ய நிற்கிறார்கள் அல்லவா, இவர்கள் என்னிடம் அமானிதமாக அவர்களுடைய பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்தில் அமானிதத்தை நம்பி கொடுத்த பொருளை நிறைவேற்ற வேண்டும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள். தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அதை தொங்கவிட்டவனுக்குடைய பொருளை அவனின் கைவசம் ஒப்படைக்க வேண்டும், நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதை ஹிஜ்ரத்தில் பெருமானார் இந்த